வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிகவும் முக்கியமான பதிவு. அதாவது தமிழ் வருஷம் சுபகிரு வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் 9/4/2024 செவ்வாய்க்கிழமை என்று யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பு பற்றிய முழு விளக்கமானது சொல்ல இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் இனிய யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பு நல் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வரவிருக்கும் குரோதி வருஷம் முழுவதும் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் சோபகிரு வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் 9/4/2024 செவ்வாய்க்கிழமை என்று யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பு. இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது நமது பரதக்கண்டத்திலே தென்பகுதி பாகமாக இருக்கக்கூடிய கன்னட மொழி பேசும் மையன்பர்களுக்கு யுகாதி பண்டிகையாகவும், தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களுக்கு இருக்கும் மையன்பர்களுக்கு தெலுங்கு வருட பிறப்பாகவும், மற்றும் தமிழகத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த தெலுங்கு வருட பிறப்பானது மிகவும் முக்கியமானதாகவும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமானது என்னவென்றால், சந்திரவம்சாவளிகளை சார்ந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் இதுதான் குரோதி வருஷ பிறப்பு. அதாவது சூரிய பகவான் வந்தால் தான் அந்தந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய 1ஆம் தேதி அன்றைக்கி தான் அந்த வருஷமானது பிறக்கிறது. இது உண்மைதான். ஆனால் சந்திரனை உத்தேசித்து சாந்திரமானக்காரர்கள் அனைவருக்குமே குரோதி வருஷம் ஆரம்பிச்சுருத்தா அப்படின்னா, குரோதி வருஷம் ஆரம்பிக்கலை, சித்திரை மாதமானது ஆரம்பிக்கிறது. ஆனால் சித்திரை மாதம் ஆரம்பிச்சுட்டா அதெல்லாம் அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணணுமா? கிடையாது, தர்ப்பணம் கிடையாது, வெறும் மாதம் மட்டும்தான். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினம் என்று மறு மாதமானது ஆரம்பித்து விடும், தமிழ் மாதமானது ஆரம்பித்து விடும். அன்றைய தினத்தில் யுகாதி பண்டிகை கொண்டாடும் மெய்யன்பர்களும், தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடக்கூடிய மெய்யன்பர்களும், மற்றும் தமிழ் மொழி பேசக்கூடிய சந்திரவம்சாவளிகளை சார்ந்த சாந்திரமானக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்றைக்கு அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அசல் 28 பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணணும். குரோதி வருஷ பாம்பு பஞ்சாங்கம் வச்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு அந்த பஞ்சாங்கம் படிக்கிறது என்னைக்கு அப்படின்னா, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் அன்றைக்கி தான் படிக்கணும். ஏன்னா சூரியன் அன்றைக்கி தான் வரார்.
ஆனாலும் அன்றைக்கி தான் படிக்கணும். லட்சுமி நாராயண பெருமாளுக்கு உமா மகேஸ்வரர், மகா கணபதி எல்லாருக்கும் உங்கள் கிரகத்தில் இல்லத்தில் வந்து பூஜை பண்ணிவிட்டு, இந்த பஞ்சாங்கத்துக்கும் பூஜை பண்ணிவிட்டு, நைவேத்தியமாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா சுத்தாண்ணம், சக்கரை பொங்கல், வடை, சுயன், கோழி, வடைப்பருப்புனாக்கா பயத்தம்பருப்பை வந்து ஊற வச்சுட்டு அதில் வந்து மாங்காய், இஞ்சி மாங்காயெல்லாம் போட்டுவிட்டு வச்சு நீர்மோர் பானகம், இதைத்தான் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அன்னையிலேருந்து தான் வசந்த நவராத்திரியும் ஆரம்பமாகிறது. பங்குனி மாதம் அமாவாசை இன்னைக்கு மறுநாள்லேருந்து தான் வசந்த நவராத்திரி ஆரம்பம். இந்த வசந்த நவராத்திரினா என்ன அப்படின்னா, சாரதா நவராத்திரிங்கிறது அம்பாளாகப்பட்ட சாட்சாத்து பரமேஸ்வரியே வந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு அவ பூஜை பண்ணுறாள். அது சாரதா நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரி என்ன அப்படின்னா, அம்பாள் வந்து இந்த வசந்த நவராத்திரி ஆரம்ப பிரதம தினத்திலேருந்து 10 நாளைக்கு பூலோகத்தில் வாசனம் பண்ணுறா. அந்தந்த ஆலயங்களில் கண்டிப்பாக நிச்சயமாக இருப்பா. எல்லாரும் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 10 நாளைக்கு பிரதமையிலேருந்து ஆரம்பித்து இந்த தெலுங்கு வருஷ பண்டிகையிலேருந்து ஆரம்பித்து 10 நாள் தினந்தோறும் நமது சேனலில் லலிதா சகஸ்ரநாமம் திருசடி போட்டிருக்கோம். அதை வந்து உங்கள் கிரகத்தில் ஒலிக்க வச்சுட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ, தினந்தோறும் பண்ணுங்கோ. அவ்வளவு விசேஷம். அதனால் எல்லாரும் மீண்டும் சொல்கின்றேன், அனைவருக்கும் யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பு நல் வாழ்த்துக்கள், இனிய ஆசீர்வாதங்கள். சுபம் அஸ்து.